சாகாவரத்தை பெற்ற சூரபத்மன் எனக்கு மரணம்னு ஒண்ணு வந்தா அது சிவனோட குமரனால தான் வரணும் அப்படின்னு வரத்தை வாங்கியிருப்பான். ஆனா சிவபெருமானோ ஞான யோக நிலையிலேயே இருப்பாரு. உடனே பிரம்மாவும் திருமாலும் சிவனோட குமரனை சீக்கிரம் வரவழைக்கணும்னு மன்மதனை அழைச்சு சிவபெருமான் மேல காமபானத்தை வீச சொல்லுவாங்க. மன்மதன் முதல்ல மறுத்தாலும் வேற வழி இல்லாம சிவபெருமான் மேல மலரம்புகளை விடுவாரு. இதனால கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னோட நெற்றிக் கண்ணால மன்மதனை எரிச்சு சாம்பலாக்கிடுவாரு. இதை அறிஞ்ச மன்மதனோட மனைவி ரதி தேவி மயங்கி விழுந்துடுறாங்க. ரதி மெல்ல கண் விழிச்சதும் கணவனை பார்த்து ஓன்னு கதறி அழுவாங்க. உடனே சிவபெருமான் அங்க வந்து, குழந்தாய், உன் கணவன் எனக்கு எதிராக துரோகம் செஞ்சதுனால இறந்துட்டான். உன்னோட நிலை எனக்கு புரியுது, வருத்தப்படாத. செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சே தீரும். ஆனா உன்னோட கற்பும் நல்லொழுக்கமும் மன்மதனை காக்கும். நீ கவலையை விடு, உனக்காக நான் மன்மதனை உயிர்ப்பிக்கிறேன். அதுவரை பொறுமையா இரு அப்படின்னு ரதிய சமாதானம் பண்ணுவாரு. சமாதானம் பண்ணிட்டு நேர பர்வதமலைக்கு பார்வதி தேவியை தேடி போவாரு. அங்க பார்வதி சிவனையே நினைச்சு கடுமையா தவம் இருப்பாங்க. பார்வதியோட தவத்துக்கு மெச்சிய சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் பண்ணுவாரு. ஒரு வயதான முனிவர் மாதிரி பார்வதியோட பர்ணசாலைக்குள்ள நுழைவாரு. வயதான முனிவரை பார்த்ததும் பார்வதி தேவி அவரை வரவேற்று வணங்கி தேவையான பணிவிடையெல்லாம் செய்வாங்க. பார்வதி தேவி அந்த முதியவர்கிட்ட என்னோட தவம் வெற்றி பெற ஆசீர்வதிங்க அப்படின்னு வணங்கி நிற்பாங்க. உடனே முனிவர், நீ எதுக்காக தவம் செய்யற? இதுவரை நீ தவம் செஞ்சதுனால என்ன நடந்துச்சு? தவம் பண்ணா பலன் கிடைக்கும்னு உனக்கு யாரு சொன்னா? திரும்ப வேண்டிய இந்த வயசுல இப்படி உடலை வருத்தி தவம் செஞ்சதுனால உன்னோட உடம்பு இழைச்சு மெலிஞ்சு போனதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்வாரு. உடனே பார்வதி தேவியோட தோழிகள் சிவபெருமானை கணவனாக அடையறதுக்கு தான் இப்படி தவம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டதும் அந்த முதியவர் சொல்லுவாரு, அந்த மண்ட ஓட்ட கழுத்துல போட்டுக்கிட்டு உடம்பு பூரா சாம்பலை பூசிக்கிட்டு புலித்தோலை பொருத்திக்கிட்டு இருப்பாரே, அவருக்காகவா நீ தவம் பண்ற? உன்னோட அழகுக்கு அவர் சரியானவரே இல்லை. நான் தான் உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் சரியான ஆள். அதனால நீ என்னை ஏத்துக்கோ அப்படின்னு அந்த முதியவர் சொல்லுவாரு. அதை கேட்டதும் பார்வதிக்கு கோபம் வந்துடும். ஆனா வயதான முதியவரை கோபிச்சுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே பார்வதி தேவி தோழிகளை கூப்பிட்டு, தோழிகளே, அவருக்கு வேண்டியதை கொடுத்து இங்க இருந்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னதும் அந்த முதியவர் கைகொட்டி சிரிப்பாரு. எனக்கு வேண்டியது நீதான் அப்படின்னு சொல்லுவாரு. பார்வதிக்கு இன்னும் கோபம் அதிகமாயிரும். நீங்க என்ன பித்தனா? வேதியர் வடிவுல இருக்கிறதுனால நான் கோபப்படாம இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் வயதான முதியவர் மறைஞ்சு சிவபெருமான் காட்சி தருவாரு. அதை பார்த்ததும் பார்வதி சிவபெருமானை வணங்கி நிற்பாங்க. உடனே சிவபெருமான், உன்னோட இந்த தவத்தின் நோக்கம் நிச்சயம் பழிக்கும். உன் எண்ணப்படி முறையா உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்கிட்டு மறைஞ்சிருவாரு. இந்த கந்த புராணத்தோட தொடர்ச்சிய அடுத்த பதிவுல பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அருள்.